கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். ஹாப்பியா இருங்க. பி ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பி இல்லை அதை கேட்கும்போது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அம்பிரமானவர்கள், நமக்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதா மகிழ்ச்சி, வேதத்தில் தான் மகிழ்ச்சி. தாவீது சொல்வார், வேதம் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்திராவிட்டால் நான் துயரத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். ஆமென். கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு சந்தோஷம்தான், துக்கமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டாம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அதுக்கு நான் அழுதுகிட்டே இருக்க வேண்டாம். எப்போ எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். நம்ம பார்க்குறவங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது, என்னது இந்த பிள்ளை இப்படி இருக்குது, நம்மகிட்ட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது, ஓ இவங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம் எல்லா பாரத்தையும், அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல்னா என்ன? வெயிலில் போய்கிட்டே இருக்கோம், நம்மளால் முடியலை, இதுக்கு மேலே நடந்தால் மயக்கம் போட்டுருவோம். என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு அடியில் போய் மரத்தை பார்த்தோன்னே அங்கே போய் அப்பாடா இளைப்பாடுறோம், உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுபோல் தான் என்ன பிரச்சனை இருக்கா, பாடு இருக்கா, கவலைப்படாதீங்க. அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு நீங்கள் இளைப்பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். நீங்கள் துதிங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரோட ஊழியம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். கவலைப்படாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஊழியம் செய்பவர்களுக்கு அதிக பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சாத்தான் கொண்டு வருவான், அவன் கொண்டு தான் வருவான். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுவிப்பு தருவார். அந்த விசுவாசத்தோடு அழுது கொண்டிராமல், கவலைப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். ஹாப்பியாக இருக்கிறீங்களா? கொண்டாடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த நாளை கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.